ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டன்ட் சமிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 2024-25 எங்கே நடந்திருக்கு, நெக்ஸ்ட்டு 2026 எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் மாநாடு. ஸோ 17th பிரிக்ஸ் மாநாடு வந்துட்டு பிரேசிலில் உள்ள ரியோ டி ஜெனிரோவில் நடந்திருக்கு. ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2009 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா சைனாவில் உள்ள ஷாங்காயில் இருக்குது. ஸோ 2024 இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ரஷ்யாவில் உள்ள கசானில் நடைபெற்றிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு G20 மாநாடு. ஸோ G20 மாநாடோட 2025 எடிஷன் எங்கே நடந்திருக்குன்னா தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோஹன்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. ஸோ இதை வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1999 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2023 வந்துட்டு நம்ம இந்தியாவில் உள்ள டெல்லியில் நடைபெற்றிருக்கு. ஸோ 2024 லாஸ்ட் இயர் வந்துட்டு பிரேசில்லையும், நெக்ஸ்ட்டு 2026 எடிஷன் வந்துட்டு அமெரிக்காவிலையும் நடக்க போகிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு G7 உச்சி மாநாடு. ஸோ G7 உச்சி மாநாடு வந்துட்டு 2025 எடிஷன் வந்துட்டு கனடாவில் நடந்திருக்கு. ஸோ 2024 இத்தாலி. ஸோ இது வந்துட்டு லாஸ்ட் இயர் 2024 குரூப் 4 கொஷினில் கேட்டது. ஸோ 2024 வந்து இட்டாலியில் நடந்திருக்கு, 2025 வந்து கனடா. ஸோ நெக்ஸ்ட்டு 2026 எங்கே நடக்க போகுதுன்னா ஃப்ரான்ஸில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேட்டோ உச்சி மாநாடு 2025 வந்துட்டு நெதர்லாந்தில் நடந்திருக்கு. ஸோ நேட்டோவில் வந்துட்டு மொத்தம் 32 கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ 2024 வந்துட்டு அமெரிக்காவிலையும், நெக்ஸ்ட்டு 2026 வந்துட்டு டர்க்கியில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு SCO. ஸோ SCO அப்படின்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ இதோட மாநாடு வந்துட்டு 2025 சைனாவில் நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் ஃபஸ்ட்டு 8 கண்ட்ரிஸ் இருக்கும். ஸோ 9th ஒன்றா வந்துட்டு ஈரானும், 10th ஒன்றா பெலாரஸும் வந்துட்டு ஜாயின் பண்ணி இப்போது வந்துட்டு 10 கண்ட்ரிஸ் வந்துட்டு SCOவில் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ SCO எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2001 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட 2023 வந்துட்டு இந்தியாவில் நடந்திருக்கும் இதோட மாநாடு. 2024 அதாவது 24th எடிஷன் வந்துட்டு கஜகஸ்தானில் உள்ள அஸ்தானா அப்படிங்கிற பிளேஸில் நடந்திருக்கும். ஸோ ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட 2024 எடிஷன் 25 எடிஷன் வந்துட்டு சைனாவில் நடைபெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2026 ரஷ்யாவில் நடக்க போகுது. தென் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஷாங்காய் SCOவில் எப்போது பார்ட்னராக ஜாயின்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னா 2017. நெக்ஸ்ட்டு வந்துட்டு குவாடு. ஸோ குவாடோட 2024 கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்குன்னா இந்தியாவில் நடந்திருக்கும். லாஸ்ட் இயர் வந்துட்டு அமெரிக்காவில் நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பிம்ஸ்டெக். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1997. ஸோ 2025 வந்துட்டு தாய்லாந்தில் உள்ள பாங்காங் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு ஏஷியன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1967. ஸோ 2025 சமிட் வந்துட்டு மலேசியாவில் நடந்திருக்கும். அதுவே 2024 வந்துட்டு லாவோஸில் நடைபெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2026 வந்துட்டு பிலிப்பைன்ஸில் நடக்க போகுது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான ஒரு சமிட் தான் பார்க்க போகிறோம், COP30. ஸோ COP30 வந்துட்டு பிரேசிலில் நடக்க போகுது. ஸோ பெல்லாம் அப்படிங்கிற இடத்துல நடக்க போகுது. ஸோ 2025 இந்த இயர். ஸோ நெக்ஸ்ட்டு COP29 வந்துட்டு லாஸ்ட் இயர் பாகு அஜர்பைஜானில் நடந்திருக்கு. 2023 வந்துட்டு துபாயில் நடந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு COP30 அதாவது பிரேசிலில் நடந்திருக்கு. இதே மாதிரி பிரிக்ஸும் இந்த இயர் வந்துட்டு பிரேசிலில் தான் நடந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.